அன்பு வணக்கம். மணிமாறன் மாணிக்கம் மனுஷந்திரில் நம்பிக்கை கட்சியின் தேசிய தலைவர். இன்று 6ஆம் தேதி 3ஆவது மாதம் 2025. இப்போ காலை மணி பார்த்தீங்கன்னா 8:30. ஸோ காலையில் எனக்கு வந்து ஒரு விஷயத்தை அனுப்பி என்னோட கருத்தை கேட்டிருந்தாங்க. ஏன்னா இந்த சம்மந்தப்பட்டவனை வந்து நான் தான் போட்டு கிழிச்சிருப்பேன். நாரதனமாக கேட்டிருப்பேன். அதோட என்ன பிளாக் பண்ணியிருப்பான், என் மேலே ரிப்போர்ட் பண்ணியிருப்பான். அதோட ஃபோனும் பிளாக் பண்ணிட்டான். லைஃப்பில் எதாவது செஞ்சுருந்தா நான் கூப்பிட்டா கூட என்னை ஏற்ற மாட்டான். ஏன்னு கேட்டால் அவனுக்கு தெரியும் நான் கேட்குற கேள்வி அந்த மாதிரி கேள்வியாக இருக்கும். இப்போ புதுசாக வந்து இந்த டிக்டாக்ல செலிபிரிட்டியாக இருக்க சில பேர்த்துக்கு தெரியாது, சில பேரில் பல பேர்த்துக்கு தெரியாது. அதனால் வந்து நான் அதை தெரியப்படுத்துறதுக்காக வரல. நானா இப்படி தான் குப்பையை சுத்தம் பண்ணுறப்ப நானும் ஒரு குப்பையாகிடுவேன். ஏன்னா என் மேலே நாற்றடிக்க ஆரம்பிச்சிடும். சரி, இன்றைக்கி எப்படி என் மேலே நாற்றடிக்க போகுதுன்னு பார்ப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே, அதுக்கு முன்னே வந்து ஜனா ரொம்ப பாவம் அப்படின்ற தலைப்பில் இன்றைக்கி இரவு 9 மணிக்கு மணிமாறன் மாணிக்கம் டிக்டாக் லைவ் முடிஞ்சால் ஃபேஸ்புக்லேயும் லைஃப்பில் செய்வோம். ஸோ இன்றைக்கி 9 மணிக்கு காண தவறாதீர்கள். ஜனா கண்டிப்பாக அவன் மேலே தப்பு இல்லைன்னா வந்து பேசட்டும். அவன் பக்கம் நியாயம் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக அவனை சப்போர்ட் பண்ணுவோம். ஓகே, சரி, என்னென்னு பார்த்தீங்கன்னா டத்தோஸ்ரீ சரவணன். ஓகே, ஸோ அவர் வந்து ஒருத்தனை அரசாங்கத்தை கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது என்னென்னா, எம்ஐசியை நான் கேட்ட மாதிரி யாரும் கேட்டிருக்க மாட்டீங்க. இப்போ டத்தோஸ்ரீ சரவணனாக இருக்கட்டும், அவர்கிட்டையும் சண்டை நான் போட்ட மாதிரி யாரும் போட்டிருக்க மாட்டாங்க. ஓகே, தப்பு எந்த கட்சி செஞ்சாலும் அந்த கட்சி தலைவர்கள் கேள்வி கேட்போம், நல்லது எந்த கட்சி தலைவர்கள் செஞ்சாலும் நம்ம ஆதரிப்போம். அப்படின்றப்ப அவர் தப்பு செஞ்சாருன்னு சொல்லி நிறைய விஷயத்தை நான் முன்கொண்டு வந்தேன். ஆனால் என்னை நோண்டி விட்டு குத்தி விட்டுவேன், இப்போ தான் கேளுங்க அதை கேளுங்க, இந்த எவிடன்ஸ் இருக்குது அந்த எவிடன்ஸ் சொன்ன பிக்காளி முண்டோலாம் காணா போயிடுச்சு. ஓகே, சரி, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா இதை பாருங்கள். டத்தோஸ்ரீ சரவணன் என்ன கேட்டிருக்காருன்னா, இடையில அந்த ஒரு ஜாகும் இஷ்யூ நம்ம இனத்தையும் மட்டத்தடி பேசினது. ரெண்டாவது இப்போ இந்த ஏரா எஃப்எம்னு சொல்லி நம்மளோட தைப்பூச வழிபாட்டு முறையை அவமானப்படுத்தினது. அதை பற்றி கேட்டோன்னே மூணாவதாக திரும்ப பழைய முட்டாப்பைய ஜம்ரி வினோத் வந்து திரும்ப வந்து அவனோட அந்த வார்த்தைகளை கொட்டியிருக்கான். எப்படின்னா, நீங்களே வேல்னு சொல்கிறப்ப நாங்கள் சொன்னால் மற்றவங்க சொன்னால் என்னடா தப்பு, நீங்கள் தாண்டா சொல்கிறீங்க, உங்களை பார்த்தா நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு. அப்புறம் கல் குடிச்சிட்டு ஆடுற உங்களுக்கு என்னத்துக்கு இந்த இதெல்லாம் அப்படி இப்படி சொல்லியிருப்பான். அதாவது கல் குடித்தா நம்ம சாமி கும்பிட்டு ஆடுறோம் அப்படின்னு. ஓகேயா, ஸோ அதுக்கு தான் டத்தோஸ்ரீ சரவணன் ஒரு நியாயமான கேள்வி என்ன கேட்டிருக்காருன்னா, ஒய்பி சரஸ்வதி இந்த நேரத்தில் எங்கே போகிறீங்க, நீங்கள் தான் இதெல்லாம் கேட்கணும். இந்திய பிரதிநிதிகளாக இப்போ அரசாங்கத்தில் இருக்கிற இவங்க தான் அந்த கேள்வி கேட்கணும். ஆனால் கேட்குறதில்ல. ஏன்? பயம். பதவி பேரும் சீட்டு பேரும் பயம். நம்மளுக்கு தைரியமாக நம்மளோட இனத்துக்காக குரல் கொடுக்குற தலைவர் தான் வேணும் அப்படின்னு தான் நம்ம தேர்ந்தெடுத்தோம். நானே பக்கத்தனுக்காக பார்த்துருப்பீங்க என்னென்ன எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு. ஆனால் இப்போ நானே வருத்தப்படுறேன். சரியா, சில விஷயத்தில் முறையான தலைவர்கள் இல்லை. என்ன கேட்டால் இந்த ஒய்பி சரஸ்வதி மீறி உள்ளவங்களாம் வந்து அந்த பதவிக்கு அருகதையும் இல்லை, லாய்க்கியும் இல்லை. ஓகே, ஸோ அதுதான் அவர் கேள்வி கேட்டிருக்காரு. ஏன் வாய் மூடிட்டு இருக்கீங்க, இதை வந்து பார்லிமெண்ட்டில் பேசி இதுக்கு வந்து ஒரு கடுமையான ஒரு தண்டனை கொண்டு வரணும். கொஞ்சம் இதாக பேசலாம், ஒரு இதை கொண்டு வரணும். ஆனால் இவன் பேசிக்கிட்டே தான் இருக்கான். கல்லை குடிச்சதுன்னு ஆடுறீங்க, அது வந்து அவதூறு. சரியா, முடிஞ்சால் யாராச்சும் போய்ட்டு புகார் பண்ணுங்கள் போலீஸ். நான் வந்து போதும், நான் சலிச்சு போச்சு புகார் பண்ணி அந்த நேரத்தில் இந்த மக்கள் வந்து நிற்காது. அதனால் நான் சலிச்சு போயிடுச்சு எனக்கு பண்ணுறதுக்கு. இப்போ இந்த காணொலி வாயிலாக என்னோடய பாணியில் இப்போ சொல்கிறேன். இதில் கெட்ட வார்த்தை இருக்கலாம், கெட்ட வார்த்தையாக கூட இருக்கலாம், கெட்ட வார்த்தை மாதிரி இருக்கலாம். முன்கூட்டியே சொல்லிடுறேன், விருப்பம் உள்ளவங்க மட்டும் கேளுங்க. அதை கேட்டு போட்டு இவர் இப்படி பேசுகிற அப்படி பேசுனீங்க கருத்து கொடுங்க. அப்போ நான் உங்களை என்ன கேட்பேன்னு தெரியும். ஒன்று நீ கேளு, உன்னால் கேட்காமலாம் மூடிக்கிட்டீரு. ஓகே, ஸோ மணிமாறன் மாணிக்கத்தோட பழைய பாணியில் கேட்க போகிறேன். ஓகே, ஜம்ரி வினோத் நீ என்ன சொன்னீங்கன்னா கல் குடிச்சிட்டு ஆடுறாங்க அப்படின்னு. ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, கல் குடிச்சிட்டு ஆடுறதும் ஆடாதோ அது எங்களோட வழிமுறையாக இருக்கலாம். எப்படி என்னமோ எங்களோட விருப்பம். உங்கள் அம்மா மாறுபாலையாக குடிச்சிட்டு ஆடணும் இல்லை ஆடுறாங்க இல்லை தானே. உங்கள் அம்மா மாறுபாலை உங்கள் அம்மா கிட்ட அனுமதி பெறாமல் யாராச்சும் வாயை வச்சு குடிச்சிட்டு ஆடுறாங்கன்னா நீ கேள்வி கேட்கலாம், உனக்கு உரிமை இருக்குது, அருகதை இருக்குது. கல்லை குடிச்சிட்டு ஆடுறாங்களா ஆடலை, அது எங்கள் பிரச்சனை. எங்கள் வழிபாட்டு முறையில் கல்லும் வந்து ஒரு பானம் தான், சில தெய்வங்களுக்கு வைக்கிறது. நம்பிக்கை வழிபாட்டு நம்பிக்கையில் அதான் கேட்குறேன். உங்கள் அம்மாவோட மாறுப்பாலை உங்கள் அம்மாவுக்கிட்ட கேட்காம இல்லை உங்கள் அப்பா கண்ணு முன்னாடி டக்குன்னு கழட்டி வாயை வச்சு குடிச்சிருந்தா உனக்கு கேட்க உரிமை இருக்குது. அது உங்கள் அம்மாவோட மாறு. இது வந்து கல் வந்து எங்களோட இதுப்படி நாங்கள் குடிச்சு ஆடுறாங்கன்னு சொல்லி அது அப்படி ஆடினா கூட. ஆனால் உன்னால் ப்ரூஃப் பண்ண முடியுமா எல்லாம் கல் குடிச்சு தான் ஆடுறாங்கன்னு சொல்லு. நீ பேசுறது வந்து ஒரு அவதூறு தான். ஆனால் இருந்தாலும் உனக்கு டைமில் வேஸ்ட் பண்ண முடியல. இப்போ என் காணொலி பற்றி நீ மேலே ரிப்போர்ட் பண்ணலாம், ஏற்கனவே பண்ண வந்தேன், அதை பற்றி கவலை இல்லை. நிறைய மாநிலத்தில் லோக்கப்பில் அனுபவிச்சுட்டு வந்துட்டு
பர்லீஸில் பண்ணு கடாவில் பண்ணு அதுவும் அனுபவிச்சுட்டு வந்துடுவோம், பிரச்சனையே இல்லை பேர். ஓகே, ஏன்னா நீ அப்படி அசிங்கப்படுறது நான் அப்படி தான் கேட்பேன், அது உனக்கு நல்லா தெரியும். நான் வாயை திறந்தா எப்படி கேட்பேன்னு. ஓகே, சரி, உங்கள் அம்மாவோட மாறு திறந்து கழட்டி மாரில் வாயை வச்சு உங்கள் அம்மாவோட அனுமதியோ இல்லை உங்கள் அப்பா பார்க்க வச்சு அந்த மாறுலேருந்து பாலை குடிச்சு ஆடுனா தப்பு, நீ கேட்கலாம். ஏன்னா உனக்கு அதுக்கு உரிமை இருக்குது, அது உங்கள் அம்மாவோட மாறு. இது கல்லை குடிச்சிட்டு ஆடுறது எங்கள் விருப்பம், அப்படி ஆடி இருந்தாக்கா. ஆனால் நீ ப்ரூஃப் பண்ண முடியுமா? ரெண்டாவது, ஒரு நாள் நீ அதை கேள்விப்பட்டிருக்கலாம். இப்போ என்ன, நான் தான் கேள்விப்பட்டேன். உங்கள் அப்பா உங்கள் அம்மாவும் ஒன்று சேர்றாங்களே, அதை உன்னை பெக்கிறப்ப உங்கள் அம்மா படுத்துருப்பா, வாத்தா படுத்துருப்பால, அந்த படுத்து உன்னை பெக்கிறதுக்காக உங்கள் அப்பா செஞ்ச அந்த நேரம் வந்து ராகு காலமாக, சரியான அந்த நேரம் இல்லை, சரி ஒரு ராகு காலம். அதனால் வந்து நீ வந்து இப்படி தான் அது எதுன்னு பேசிக்கிட்டே இருப்ப. ஏன்னா நீ பிறந்த நேரம் சரியில்லை, உங்கள் அப்பா உங்கள் அம்மா அந்த நேரத்தில் படுத்த நேரம் சரியில்லை. அப்போ இன்னொன்று வந்து என்னென்னா, உங்கள் அம்மா வந்து உங்கள் அப்பா அதாவது உன்னை பெக்கிறதுக்கு செஞ்சுருப்பாங்களே, அந்த நேரத்தில் தலைகிலே தொங்க விட்டு தான் செஞ்சாக்கலாம். அதை தான் வந்து உன் மண்டை மூலம் ஒன்று தலைகிலியாகவே இருக்குது, நீ பேசுகிறதெல்லாம் தலைகிலியாகவே இருக்குன்னு சொல்லி நானும் கேள்விப்பட்டேன். ஆனால் அது உண்மையாக போய் நீ ப்ரூஃப் பண்ணு, சரியா? ஸோ இது கொஞ்சமாக தான் கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, இது பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், நான் எப்பயும் சொல்கிறேன், எந்த எவனை எப்படி கேட்கணுமோ, அதாவது எந்த நாய் எந்த கல்லால் அடிக்கணும், எந்த மனசை எந்த சொல்லால் அடிக்கணும்னு எனக்கு தெரியும். அதனால் எனக்கு அறிவுரை சொல்கிறவன் எவனாச்சும் இருந்தீங்கன்னா அறிவுரை சொல்கிறதுக்கு முதல்ல நீங்கள் தகுதியாக அந்த அருகதை உங்களுக்கு இருக்கான்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து எனக்கு அறிவுரை சொல்லுங்கள், இல்லை நீங்கள் கேளுங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி இரவு 9 மணிக்கு மணிமாற மாணிக்கம் டிக்டாக் லைஃப்பில் கண்டிப்பாக நம்ம ஜனாவை பற்றி பேசுவோம், ஈவனை பற்றியும் பேசுவோம். ஓகே, முடிஞ்ச அந்த வீடியோ எத்தனை பேர் ஷேர் பண்ணுறேன் பார்ப்போம். என் டிக்டாக்ல நான் அதை போட மாட்டேன், உங்கள் டிக்டாக்லாம் நீங்கள் போட்டு ஷேர் பண்ணுறீங்களா நான் பார்ப்போம். ஓகே, நன்றி, வணக்கம். மீண்டும் இந்த விஷயத்தை தைரியமாக, ஏன்னா அவர் ஒரு எம்பி, அவருக்கு மற்ற இனத்தோட ஓட்டுலாம் வேணும் தான், ஆனால் இருந்தாலும் தைரியமாக குரல் எழுப்பின டத்தோசி சரவணனுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம நன்றி சொல்லி தான் ஆகணும். நல்லது செஞ்சால் கண்டிப்பாக நம்ம ஆதரவு தெரிவிக்கணும், அதுவும் முக்கியமாக நம்ம தமிழர்களாக இருக்கிறப்ப நம்ம கண்டிப்பாக ஆதரவு தெரிவிக்கணும். ஓகே, நன்றி, வணக்கம்.